வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் அன்பர்களுக்கு 2026 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு என்பதனை பார்ப்போம். நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்களை எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடியவர்கள். ஆனால் கஷ்டங்கள் வரும், அதுதான் தனுசுக்கு உண்டான விஷயம். சரி, வீடு சம்பந்தமான வீட்டு வேலைக்காரர்கள் சம்பந்தமான பிரச்சனையை தரக்கூடியது இந்த 2026 ஆண்டு. கவனமாக இருங்கள். அதே போல் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நிம்மதியில்லா தன்மை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்னடா வீடு இடம் வாங்கி போட்டோம், இன்னும் வீடு கட்ட முடியல அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாயார் உடல்நலம் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் +2 கல்வி படிப்பவர்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம ஒரு ஏமாற்றம் தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. லாபம் சார்ந்த விஷயங்களில் இந்த வருடம் கொஞ்சம் ஆவரேஜாகத்தான் இந்த தனுசுவுக்கு இருக்கிறது. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். திருமணம் சம்பந்தமான பேச்சு நடைபெறும். ஆனால் சக்ஸஸ் ஆவது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில பேர் நகை அடமானம் வைத்து சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நண்பர்களே, நகை வாங்கக்கூடிய காலத்தில் நகை வாங்குங்கள், அதை போய் அடமானம் வைக்காதீர்கள். ஆனால் அப்படித்தான் இந்த தனுசுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சில பேருக்கு நோய் சார்ந்த விஷயங்களிலிருந்து ஒரு நல்ல மருத்துவர் அமைந்து ஒரு நல்ல வாய்ப்புகளினால் அவர்களுக்கு நோய் பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஏதேனும் ஒரு அவமானம், ஒரு பழி சொல்லை சந்திக்க வேண்டிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. எனவே அவர்கள் கொஞ்சம் கவனமாக தனது தொழிலிலோ அல்லது வீட்டிலோ மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலம். அது மட்டுமல்ல, இவர்கள் கொஞ்சமாவது தூங்க வேண்டும். இல்லை என்றால் உடல் நலத்திலே தொந்தரவு தரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 4 சனியும், ராசிக்கு 7 குருவும், ராசிக்கு 8 2026 6வது மாதத்திற்கு மேல் குருவும் இருக்கும் காலம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் உடல் நலத்தை நீங்கள் பேணி காக்காவிட்டால் உங்களுக்கு கஷ்டகாலங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே உத்தியோகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுவதை தவிர்த்து நீங்கள் முன்னேற்றமான பாதைக்கு செல்ல வேண்டிய நேரம் இது. அதே போல் இருக்கின்ற பழைய வண்டி, பழைய வாகனம் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு புதிதாக ஒரு வண்டியை வாங்கி கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் முதலில் க்ளீன் செய்யுங்கள். ஏனென்றால் 4 சனி இருக்கிறது. அந்த வீட்டை சுத்தமாக வைத்து கொள்வது மிகச் சிறப்பு. பழைய பொருட்கள் அனைத்தையும் எடைக்கு போட்டுவிட்டு சரியானபடி வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இரவு பகலாக குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் இந்த ஒரு வருடம் ஒழுங்காக தூங்குங்கள். உங்கள் தூக்கத்திற்கு மதிப்பளியுங்கள். உங்கள் ஓய்விற்கு மதிப்பளியுங்கள். 4ஆம் இடத்தில் சனி உங்களை ஒரு வழியாக்குவார். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பொறுமையாக உங்களுடைய உண்மையான ஒரு கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உங்கள் தூக்கம்தான் அருமருந்து. விவசாயம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வளர்ப்பு பிராணிகள் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எனவே வளர்ப்பு பிராணிகள் தயவு செய்து வாங்குவேன் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த வருடத்தை தவிர்த்து விடுங்கள். இல்லை என்றால் வாங்கிய உடனே 1 மாதம் 2 மாதத்திலே அது பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உடம்பு வெயிட் போடக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருக்கிறது. முடி கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி ராசிக்கு 3 இருக்கக்கூடிய ராகு இடமாற்றத்தை கொடுத்து கலைகளில் திறமையை கொடுப்பார். புதிய ஒப்பந்தங்களை கொடுப்பார். புதிய வாய்ப்புகளை கொடுப்பார். புதிய சினிமா வாய்ப்பிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு சினிமா வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக மனக்கசப்பு இருக்கக்கூடிய காலம் இது.
பூர்வீக சொத்து சம்பந்தமாக இந்த ஒரு வருடத்திற்கு அதிக முயற்சி எடுக்காமல் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது, ஜாமீன் போடுறது எதுவுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 2026 மட்டும் இல்லைங்க, 2027 6வது மாதம் வரைக்கும் சரியானதாக இல்லை. எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டு நன்றாக இருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த 2026ஐ நான் எளிமையாக கடக்க வேண்டும் ஐயா, என்ன செய்ய வேண்டும் என்றால் கோதுமை தானம் செய்வது அல்லது சப்பாத்தி, பூரி போன்ற உணவுகளை அனாதை இல்லங்களுக்கோ அல்லது ஏதேனும் முதியோர் இல்லங்களுக்கோ ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் தந்தால் ஒரு மிக பெரும் வெற்றிகளை நிச்சயமாக அடைவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே நின்னை எல்லாம் இனி யாரை நினைக்கேனோ என்கின்ற இந்த பதிகத்தை பாடுங்க. உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து அற்புதமாக வாழ்வீங்க. இந்த 2026 இந்த பதிகம் படிக்க படிக்க வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர். வணக்கம் நண்பர்களே. நான் கூறிய இந்த பதிகங்களை, பாடல்களை நீங்கள் பாடி இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும், இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான 9842737800 98 427 37 என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் தெளிவாக, இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம். மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயில்கிறார்கள். உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய 98 427 37 800 என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள். மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த சேனலிலே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலுக்கும் வரும். நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம். நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள்.